வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அதுக்கு தேவையான இந்தியன் பாலிட்டி, இந்தியாவில் அரசியலமைப்பு, இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் இனி வரக்கூடிய எல்லா கிளாஸஸ்லையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் இது முதல் கிளாஸ். இந்த கிளாஸில் இந்த இந்தியன் பாலிட்டி இதோட இன்ட்ரோடக்டரி, சரிங்களா, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்தியன் பாலிட்டி, இந்தியாவில் அரசியலமைப்பு எல்லா சப்ஜெக்ட்லையுமே ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் எதுக்கு நம்ம படிக்க போகிறோம், அந்த சப்ஜெக்டோட அதோட முக்கியமான மெயினான பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் இந்த இந்தியன் பாலிட்டி அப்படிங்கும்போது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஆகட்டும், சரிங்களா, இல்லை மற்ற எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த பாலிட்டி சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த இந்தியன் பாலிட்டியில் மெயினாக எதை பற்றி படிப்போம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன், அந்த ஒரு புத்தகத்தை பற்றி படிப்போம், சரிங்களா. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு புத்தகம், இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியாவில் அரசியலமைப்பு, அந்த புத்தகத்தை பற்றி படிக்க போகிறோம். ஸோ அந்த புத்தகம் நம்ம என்னெல்லாம் சொல்லுது, சரிங்களா, அந்த புத்தகம் எப்படியெல்லாம் சொல்லுது, நிறைய டேர்மாக பிரித்து சொல்லுது, சரிங்களா, நிறைய ஷெட்யூலாக பிரிக்குது, பார்ட்ஸாக பிரிக்குது, நிறைய சரத்து ஆர்டிகல்ஸாக பிரிக்குது. இப்போ அந்த மாதிரி பிரித்து அந்த பாலிட்டி அப்படிங்கிறது என்னெல்லாம் சொல்லுது, அந்த புத்தகம் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷன் என்னெல்லாம் சொல்லுது. இன்னொன்று என்ன பார்க்கலாம், இப்போ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் ஒரு 4-5 கிளாஸஸ்லாம் எப்படி போகும் அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனே எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம், சரிங்களா. இப்போ ஒரு புத்தகம் இருக்குது, இந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இந்தியன் பாலிட்டி ஃபுல்லாமே இந்த புத்தகம் என்னெல்லாம் சொல்லுது, இந்த புத்தகம் எப்படியெல்லாம் பிரித்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ இந்த புத்தகத்தில் பிரசிடென்ட்டுக்கு என்னெல்லாம் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கு, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எப்படி இதெல்லாம் வந்துச்சு, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது விஷயங்களை எப்படி மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாமே கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம ஒன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் ஒரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணும்போதும் ஆர்டிகல்னு வரும், சரிங்களா. ஆர்டிகல் அப்படிங்கிறது இந்த சரத்து, ஒரு ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் புக்கு மொத்தம் 465 ஆர்டிக்கலாக பிரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு ஆர்டிக்கலும் என்ன சொல்லுது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அறிமுக கிளாஸ்ல இப்போ நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை பத்தி ஃபுல்லா படிக்க போறோம்னு ஆயிப்போச்சு. இந்த கான்ஸ்டியூஷன் புத்தகம் எதுக்காக தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த கான்ஸ்டியூஷன் புத்தகம் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா, நம்ம வீடு இருக்கு, நம்ம ஃபேமிலி இருக்கு. ஃபேமிலியில நிறைய பேர் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நீங்க இருப்பீங்க, அக்கா, அண்ணா, தங்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ஃபேமிலி தான் ஒரு கண்ட்ரி, இந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும் போது, இப்போ ஃபேமிலிக்குள்ள நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாமா? உங்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல, இல்லையா? ஃபேமிலிக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. இவங்களுக்கு இந்த வேலை இல்லையா, அம்மாவுக்கு இந்த வேலை, அப்பாவுக்கு ஹெட்டா இந்த வேலை. அந்த மாதிரி தான் எப்படி ஒரு ஃபேமிலிக்குள்ள நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா, ஒரு அன்ரிட்டன் ரூல்ஸ் இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி எப்படி இருக்கணும், இவங்களுக்கு இந்த பவர் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே நிர்ணயித்து கொடுத்துடணும். ஏன்னா ஒருத்தன் பவருக்கு வந்துட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பவர் என்க்ரோச் பண்றதுக்கு, வேற ஒருத்தவங்களோட பவர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் முன்கூட்டியே யோசிச்சு தான் இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. எப்படி ஃபேமிலியில எப்படி வேணா இருக்க முடியாதோ, அதே மாதிரி ஒரு கண்ட்ரிக்குள்ளேயும், சரிங்களா, ஒரு நாடுக்குள்ளேயும் எப்படி வேணா இருக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பவர். இப்போ நம்ம அப்பாவுக்கு இவ்வளோ பவர் இல்லையா, ஃபாதருக்கு சில குறிப்பிட்ட பவர் இருக்கும், மதருக்கு குறிப்பிட்ட பவர் இருக்கும், அவங்களுக்கு குறிப்பிட்ட வேலை இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரியில இப்போ நீங்க அந்த கண்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க ஒரு சாதாரண குடிமகன் அப்படின்னா உங்களுக்கு சில முக்கியமான டியூட்டிஸ் இருக்கு, உங்களுக்கு சில பவர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஓட்டு போடலாம், அது ஒரு முக்கியமான ஒரு பவர் இல்லையா, கவர்மெண்ட்டே தேர்ந்தெடுக்கக்கூடிய பவர். இப்போ அந்த நாட்டுக்குள்ள ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை பிஎம் ஆக்குறோம், அப்போ அவருக்கு என்னெல்லாம் பவர் இருக்கு சொல்லிடணும் இல்லையா, முன்னாடியே சொல்லிடணும். அதுக்கப்புறம் அந்த பவர் என்க்ரோச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த கான்ஸ்டியூஷன்ல குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ நீங்க கான்ஸ்டியூஷன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க எப்படி வேணா இருக்க முடியாது, அவங்கவுங்களுக்கு அந்தந்த வேலைகள் இருக்கு, அந்தந்த பவர் இருக்கு, அந்தந்த உரிமைகள் இருக்கு, அந்தந்த கடமைகள் இருக்கு. அதே மாதிரி நாடு, இப்போ நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கும் என்னென்ன உரிமை, என்னென்ன கடமை, பிஎம்க்கு என்ன மாதிரி கடமை கொடுத்துருக்காங்க, உரிமை கொடுத்துருக்காங்க, பிரசிடென்ட். ஸோ யார் வேணாலும் பிஎம் ஆக முடியாது. இப்போ பிஎம்மா தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு, சில ப்ரொசீஜர் இருக்கு, எலெக்ஷன் இருக்கு. அந்த எலெக்ஷன் பிஎம்மோட எலெக்ஷன் வேற மாதிரி இருக்கு, சிஎம்மோட எலெக்ஷன் வேற மாதிரி இருக்கு, கவர்னரோட எலெக்ஷன் வேற மாதிரி இருக்கு, பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் வேற மாதிரி இருக்கு, வைஸ் பிரசிடென்ட்டுக்கு வேற மாதிரி இருக்கு.
இப்போ எல்லாத்தையும் பற்றி இந்த பாலிட்டி புக்கில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, ஐ மீன் இந்த கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கோட சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டாப்பிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸஸாக பார்க்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து தெளிவாயிடுச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், கான்ஸ்டியூஷன் புத்தகத்தை பற்றி படிக்க போகிறோம். கான்ஸ்டியூஷன் புத்தகம் எதுக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ஈஸியாக ஃபேமிலி கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸஸ் பார்க்கும்போதே சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் கிளாஸில் கவனிக்கிற நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப அளவில் வந்து எக்ஸாம்ஸில் யூஸ் ஆகும். ஸோ கிளாஸில் நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ஃபேக்சுவலான விஷயங்கள் அதெல்லாம் வந்து நான் இப்போ கிளாஸஸில் வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ முதல்ல பாருங்களேன், ரொம்ப முக்கியமான ஒரு நோட்ஸ், ஒரு ஃபேக்ட்னே சொல்லலாம். இப்போ இந்த கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, புத்தகத்தில் ஒரு டேர்ம், இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த டேர்ம் இதை வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டண்ட்டான டேர்மு, ஓகேங்களா, நிறைய இம்பார்ட்டண்ட்டான டேர்மு எந்த ஐ மீன் எந்த மொழியிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து மான்சூன் இருக்கு இல்லையா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மான்சூன் அப்படிங்கிற டேர்மு அரபிக்லேருந்து எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் கொடுத்து இது எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுத்துருக்காங்க. இது டிஎன்பிசியில் குரூப் 4ல நிறைய டைம் கேட்குறாங்க. ஸோ நிறைய இருக்குது, லாட்டினு, க்ரீக்கு, ஃப்ரெஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா, லாட்டின், க்ரீக்கு, ஃப்ரெஞ்சு, அரேபிக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம இது ஆப்ஷன் ஏ, பி, சி, டி இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிடுறேன். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், குரூப் 2க்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். குரூப் 1க்கு இந்த அளவுக்கு ரொம்ப ஃபேக்சுவலாக வராது. ஸோ அந்த எக்ஸாம் ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம இதில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அந்த வகையில் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற அரசியலமைப்பு, சரிங்களா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு, வெறும் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற வேர்டை வந்து லாட்டின்லேருந்து எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லாட்டின்லேருந்து எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கான மீனிங் டு எஸ்டாப்ளிஷ், பறைசாற்றுறது. சரிங்களா, டு எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது அதோட மீனிங். இப்போ அடுத்ததாக முக்கியமாக கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஒரு ஃபேமிலி கம்பேர் பண்ணிட்டோம். இப்போ ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அடுத்தது பாருங்களேன். இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் இருக்குது. கான்ஸ்டியூஷன், இங்கே கீழே பாருங்க, கான்ஸ்டியூஷனலிசம் 2 இருக்குது. கான்ஸ்டியூஷனலிசம். கான்ஸ்டியூஷனா என்னன்னு சொல்லியாச்சு. கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு புத்தகம். நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன பவர் இருக்குது, எப்படியெல்லாம் பவர் செப்பரேட் பண்ணி கொடுக்கணும், யாருக்கு என்னென்ன உரிமை, என்னென்ன கடமை, அதெல்லாம் சொல்கிறதா அந்த புத்தகம். அந்த புத்தகம் அதுக்கப்புறம் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அவ்வளோதான் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. சரிங்களா, இப்போ ஒரு கண்ட்ரி கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாமா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கண்ட்ரியில் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்குது, அரசியலமைப்பு படி அந்த கண்ட்ரி நடக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி நல்ல லிபர்ட்டியான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிடலாமா? அந்த கண்ட்ரி டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரி அப்படின்னு சொல்லிடலாமா? டெமோக்ராட்டிக்கான மீனிங் எல்லாத்தையுமே நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். தெரியல அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சரிங்களா, லிபர்ட்டி, டெமோக்ராட்டிக் ஒரு வேளை மீனிங் தெரியல அப்படின்னா நான் அடுத்த இதில் வந்து நம்ம இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து ஒரு லிபர்ட்டியான கண்ட்ரி, அந்த கண்ட்ரி ஒரு டெமோக்ராட்டிக்கான கண்ட்ரி, அந்த கண்ட்ரி ஒரு ஜனநாயக நாடு, டெமோக்ரஸி, இது எல்லாத்தையுமே சொல்லிட முடியுமா அப்படின்னா வந்து சொல்ல முடியாது. சரிங்களா, இப்போ ஒரு கண்ட்ரி லிபர்ட்டியாக இருக்குது, டெமோக்ராட்டிக்காக இருக்குது, இதெல்லாம் தான் இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிறதே அதுக்கு தான். இந்த கண்ட்ரியை வந்து நல்லா டெமோக்ராட்டிக்காக ஜனநாயகமாக ஆக்கணும், கண்ட்ரி வந்து லிபர்ட்டியாக ஆக்கணும், எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் இல்லையா, எல்லாத்துக்கும் அடிப்படை உரிமைகள் கொடுக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து அவங்களோட பேசிக்கான அவங்களோட பவர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேசிக்கான பவர் அப்படின்னா ஒரு சிட்டிசனாக இருக்கானா அவனுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான பவர். இது எல்லாமே கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அப்போ ஒரு கண்ட்ரியில் கான்ஸ்டியூஷன் இருந்தாலே இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா. இந்த கண்ட்ரியில் கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்போ இருக்குன்னு சொல்ல முடியும்? அந்த கான்ஸ்டியூஷன் அமலில் இருந்துச்சுன்னா இல்லையா. அந்த கான்ஸ்டியூஷன் அமலில் இருந்துச்சு அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். அந்த கான்ஸ்டியூஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு டேர்ம் தான் வந்து கான்ஸ்டியூஷனலிசம். இப்போ கான்ஸ்டியூஷன் இருந்தால் மட்டும் பத்தாது, இது எல்லாமே கிடைச்சிடாது. கான்ஸ்டியூஷனலிசம் இருக்கணும். சரிங்களா, கான்ஸ்டியூஷனலிசம் அப்படிங்கிறதுல கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது கான்ஸ்டியூஷனலிசம். ஸோ கான்ஸ்டியூஷன் இருக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. இப்போ ஒரு புத்தகம் எழுதி வச்சுட்டாங்க நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் எல்லாம்,
1947 சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி 1946லயே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் நான் அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல பார்ப்போம். 1946லேருந்து 1949 வரைக்கும் எழுதுனாங்க. 1950 ஜான்வரி 26 என்னாச்சு? இது அமலுக்கு வந்துச்சு. அமலுக்கு வந்ததுலேருந்து நம்ம நாட வந்து ரிப்பப்ளிக் நாடுன்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இதெல்லாம் ஹிஸ்டரி. சரிங்களா? இப்ப இத எழுதி முடிச்ச உடனே கான்ஸ்டிடியூஷன் வந்துருச்சு. கான்ஸ்டிடியூஷன் வந்த உடனே இது எல்லாமே கிடைச்சிருச்சா அப்படின்னா இல்ல. இப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்தத நம்ம என்ன பண்ணணும்? கரெக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எந்த விதமான பவரும் என்க்ரோச் ஆகாம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவனோட பவர்ல அவன் இருக்கணும். அது எல்லாத்தையுமே கரெக்ட்டா ஆர்கன்ஸ் மூலியமா ஜுடிஷியரி அதோட வேலைய பார்க்கணும். எக்ஸிக்யூட்டிவ் அதோட வேலைய பார்க்கணும். லெஜிஸ்லேட்டிவ் அதோட வேலைய பார்க்கணும். இது எல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படிங்கிறது. இப்ப கான்ஸ்டிடியூஷன் இருந்தா மட்டும் பத்தாது. ஒரு நாட்டுல வந்து கான்ஸ்டிடியூஷனலிசம் இருக்கணும். அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அமல்ல இருக்கணும். அடுத்தது வந்து இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்றேன். இப்போ கான்ஸ்டிடியூஷன பத்தி. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி. ஆமா. சரிங்களா? அதான் வந்து ஒரு நாட்டுக்கான அடிப்படை சட்டமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். ஏதோ ஒரு டவுட் இருக்கு. இப்ப நாட்டுல வந்து இப்ப வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து இவங்க வந்து பிஎம் ஆகுறாங்க. சரிங்களா? ஒருத்தவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க. ஆனா அவங்க ஒரு எம்பி கூட இல்ல. இல்லையா? பொதுவா என்ன ஆகும்? எல்லாரும் எம்பிய தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நம்மள்ட்ட ஒரு 545 எம்பி இருக்காங்களா? லோக்சபால. 545 எம்பிய இந்தியா முழுக்க தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப எம்பி ஆகணும். இந்த எம்பில இருந்து ஒரு ஆள் என்ன ஆவாங்க? பிஎம் ஆவாங்க. இதானே சிம்பிள் தானே. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம். எம்பில இருந்து ஒரு ஆள் பிஎம் ஆகுறாங்க. திடீர்னு எம்பியே இல்ல. ஒரு ஆள் எம்பியே கிடையாது. ஆனா அந்த ஆள் பிஎம் ஆகுறான். இது வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்ப ரீசெண்டா இப்ப லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து அங்க இருக்கக்கூடிய சிஎம் வந்து அந்த மாதிரி ஆனாங்க. அப்போ மம்தா ஆனாங்க இல்லையா? அப்போ ஒரு எம்பி இல்லாதவங்க ஒரு பிஎம் ஆகுறாங்க. இதெல்லாத்தையும் இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா? இப்ப எம்பியா இருந்தா தான் பிஎம் ஆகணும். எம்பி ஆகாம எப்படி பிஎம்? இது எல்லா டவுட்டும் எங்க கிளாரிஃபை ஆகும்? கான்ஸ்டிடியூஷன் படிச்சீங்க கிளாரிஃபை ஆயிரும். அப்போ இப்ப நம்ம படிக்க போற கான்ஸ்டிடியூஷன்ல அது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு கண்ட்ரில ஓகேங்களா? கண்ட்ரியோட நடைமுறையில ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உடனே இந்த புத்தகத்தை எடுத்து பாருங்க. இதுதான் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல் அடிப்படை நிர்வாகம், ஒரு நாட்டின் நிர்வாகமானது இந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது அப்படின்னா வந்து அரசியலமைப்பு சார்ந்து தான் வந்து அமைந்திருக்கு. இப்போ ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா அதை எடுத்து பார்க்குறோம் இல்லையா? அதுதான் ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த கண்ட்ரி. இன்னொன்று வெஹிக்கிள் ஆஃப் த நேஷன்ஸ் ப்ராக்ரஸ். இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் பற்றி சொல்லலாம். ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த கண்ட்ரி, வெஹிக்கிள் ஆஃப் த நேஷன்ஸ் ப்ராக்ரஸ். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கான்ஸ்டியூஷன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் பிட்வீன் த வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் பிட்வீன் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு இப்போ புரியாத மாதிரி இருந்தால் அடுத்தடுத்த கிளாஸ்ல புரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கண்ட்ரி வந்து பிரிஞ்சிருக்கு இல்லையா? நிறைய ஸ்டேட்டாக பிரிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 28 ஸ்டேட் இருக்கா தற்போது நடைமுறைப்படி. 8 யூனியன் டெரிட்டரி. ஓகேங்களா? ஒரே ஒரு யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் என்னென்ன பவர் இல்லையா? யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட்டோட பவர் எடுத்தா ஸ்டேட் பிரச்சனை பண்ணும். ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியனோட பவர் எடுத்தா யூனியன் பிரச்சனை பண்ணும். இவங்க யூனியன் டெரிட்டரியோட பவர் எடுத்தாங்கன்னா அதுல பிரச்சனை நடக்கும். இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன இருக்கணும்? கிளியரா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கணும். எல்லாத்தோட பவரையும் கரெக்டா டிவிஷன் பண்ணி கொடுத்துடணும். கரெக்ட் தானே? எல்லாத்தோட பவரையும் கரெக்டா டிவிஷன் பண்ணி கொடுத்துடணும். இந்த டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இந்த கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன பவர்? ஷெட்யூல் 7ல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒரு 3 லிஸ்ட் இருக்கு. நம்ம அதை பார்ப்போம். அந்த லிஸ்ட்ல யூனியன் லிஸ்ட்ல யூனியனுக்கு என்னென்ன பவர் இருக்கு சொல்லிட்டாங்க. சென்டருக்கு இதெல்லாம் தான் பவர், ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் தான் பவர். கன்கரண்ட்ல இருக்கிறது 2 பேருமே, யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கு. அப்படியும் சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் காரியமா. சரிங்களா? இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆனா அது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ லா அண்ட் ஆர்டர். சரிங்களா? லா அண்ட் ஆர்டர் யூனியன் கவர்மெண்ட்டோட பவர் தான். ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர் தான். ஸ்டேட் தான் வந்து லா அண்ட் ஆர்டரை பார்த்துக்கணும். ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவோட செக்யூரிட்டி யார் பார்த்துக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லா அண்ட் ஆர்டர், செக்யூரிட்டி எல்லாம் இன்டர் ரிலேட்டடா இருக்குல்ல. ஸோ இதுல வந்து பிரச்சனை நடக்கும். ஸோ இவங்க அவங்க பவர் செலுத்த எடுத்துருவாங்க, இவங்க அவங்க பவர். அப்போ இந்த மாதிரி சண்டை பிரச்சனை நடக்குது. அப்போ இவங்கெல்லாம் எங்க போவாங்க? கோர்ட்டுக்கு போவாங்க. அதான் வந்து ஜுடிஷியரி. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு போகணும்? ஹை கோர்ட்டுக்கு போகணுமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுமா? எல்லா விஷயத்தையும் கான்ஸ்டியூஷன்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க. இனி அதை தான் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்க போகிறோம். அப்போ கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ஆஃப் த கண்ட்ரி, இது வந்து நேஷன்ஸ் ப்ராக்ரஸ், வெஹிக்கிள் ஆஃப் நேஷன் ப்ராக்ரஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கு. யாருக்கு என்னென்ன பவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து
அந்த அதிகாரம் பகிர்ந்தளிக்கும் கட்டமைப்பு வந்து அரசியலமைப்புல வந்து கரெக்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு முக்கியமான ஒரு ஃபேக்ட் பாருங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு முதல்ல எங்க ஆரிஜினேட் ஆச்சு, எந்த கண்ட்ரில இருந்திருக்கு அப்படின்னா யுஎஸ்ஏல தான் இருந்திருக்கு. ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி இருக்கிறதுலே பழைய ஜனநாயக நாடு. ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி எதுனா யுஎஸ்ஏ. லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி இருக்கிறதுலே பெரிய டெமோக்ரஸி, லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி எது? இந்தியா. அதனாலதான் இந்தியாவும் யுஎஸ்ஏவும் ஏதோ ஒரு இடத்துல கூடிச்சுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் யுஎஸோட பிரசிடென்ட்டும் ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா மோஸ்ட் பவர்ஃபுல்லான 2 ஆளுக அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் போஸ்ட் எல்லாம் நிறைய வரதுக்கான காரணம் இதுதான். ஓல்டஸ்ட் டெமோக்ரஸியும் லார்ஜஸ்ட் டெமோக்ரஸியும் மீட் ஆகுது. இப்ப இருக்கக்கூடிய தற்போது நிலைமையில ஓல்டஸ்ட் டெமோக்ரஸினா யுஎஸ், லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி, லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் இல்லையா, செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன். ஸோ சைனால வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கனால நம்மளது தான் வந்து லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. அடுத்தது வந்து இப்போ கான்ஸ்டியூஷன். இப்போ இந்திய அரசியலமைப்புல வந்து 2ஆ பிரிச்சிடலாம். இவங்க 2 பேர் தான் இருக்காங்க இல்லையா, பீப்புள், சுப்ரீம் பவர். சுப்ரீம் இவங்க தான் வந்து கவர்மெண்ட்டே தேர்ந்தெடுக்க போறாங்க மக்கள். அடுத்தது வந்து கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் என்னென்ன இதெல்லாம் பிரிஞ்சிருக்கு, லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லிட்டு தனியா பிரிஞ்சிருக்கு, ஜுடிஷியரி, அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ். இந்த லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது வந்து சட்டம் இயற்றுறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து லெஜிஸ்லேட்டிவ். எம்பி எம்எல்ஏ சட்டமன்றத்துல கூடி விவாதிச்சு ஃபர்ஸ்ட் வந்து மசோதா அதுக்கப்புறம் சட்டமா மாறுது, நடுவுல நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. இது எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ்ல வந்துடும். அப்ப ஏதோ ஒரு சட்டம் வருது அப்படின்னா அது லெஜிஸ்லேட்டிவ் மூலியமா வருது, ஏதோ ஒரு ஆக்ட் வருது அப்படின்னு. அடுத்ததா வந்து எக்ஸிக்யூட்டிவ். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டத்தை அமல்படுத்துவாங்க, சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சட்டம் போடுறாங்க இல்லையா, அந்த சட்டத்தை கரெக்டா மக்கள்கிட்ட கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றது, அது கரெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, அதுக்கான ரூல்ஸ் டிஃபைன் பண்றது, அது கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றது, அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் 2வது விங். 3வதா முக்கியமான விங் வந்து ஜுடிஷியல். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எதை பிரச்சனை இருக்கா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இப்போ ஒருவேளை ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் பிரச்சனை அப்படின்னா, மக்களுக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னா, மக்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை, எலெக்ஷன்ல பிரச்சனை, எல்லா ஒரு பிரச்சனை, கான்ஸ்டியூஷன் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும்னு தெரியல, எல்லாமே எங்க போகும், ஜுடிஷியரி கிட்ட போகும். இப்போ இந்த 3 விங் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து கவர்மெண்ட், கான்ஸ்டியூஷன்ல இந்த கவர்மெண்ட் எல்லாம் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இன்னொன்று வந்து பீப்புள். இப்போ இந்த கவர்மெண்ட்லேயே 3 விங், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ். இது வந்து இந்த இது கீழே வந்துடும். இன்னொன்று கான்ஸ்டியூஷன்ல முக்கியமா 2 விஷயத்த வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்னெல்லாம் ரிலேஷன், என்னெல்லாம் சம்மதம். சாதாரண மக்களுக்கும் இப்போ ஒரு கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஒருத்தர் பிஎம்மா இருக்காரு, ஒருத்தர் சிஎம்மா இருக்காரு, ஒருத்தர் எம்பியா இருக்காரு, ஒருத்தர் பஞ்சாயத்து தலைவரா இருக்காரு. இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் இந்த மக்களுக்கும் என்ன விதமான தொடர்பு, இதை வந்து எங்க இருக்கும், கான்ஸ்டியூஷன்ல டீடைல்டா இருக்கும். இது ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பாங்க கான்ஸ்டியூஷன்ல. 2வதா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் நிறைய பிரிஞ்சிருக்கு இல்லையா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றுறவங்க, சட்டம் அமல்படுத்துறவங்க, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து சட்டத்தை காப்பாத்துறவங்க, அதாவது ஜுடிஷியரி. இப்ப இந்த 3 பேருக்கும் என்னெல்லாம் ரிலேஷன், அதையும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன்ல தெளிவுபடுத்தியிருப்பாங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கனாலே 2 தான், கவர்மெண்ட், பீப்புள். கவர்மெண்ட் அது நிறைய வருவாங்க, பீப்புள் ஒரே தான், இருக்கக்கூடிய காமன் சிட்டிசன்ஸ். இப்போ 2ஆ பிரிச்சிடலாம், கவர்மெண்ட், பீப்புள்னு. அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன், சரிங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் லா இல்ல சுப்ரீம் லா, அதான் வந்து அடிப்படைன்னு சொல்லலாம், அதான் வந்து சுப்ரீம்னு சொல்லலாம். மற்ற எல்லா லாஸும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சட்டசபை கூடுது, லோக்சபா, சரிங்களா, லோக்சபாவில் வந்து ஒரு பில்லு, ஒரு மசோதா வந்து பாஸ் பண்ணுறாங்க. அவங்க எதை வேணாலும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அவங்க பண்ணுறது கான்ஸ்டியூஷனில் கன்ஃபார்ம் ஆயிருக்கணும். கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை எதுவுமே வந்து பாதிக்கக்கூடாது. ஏதாவது அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது, ஆனால் இருக்கக்கூடிய 545 பேரும் அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா என்னன்னா அவங்களுக்கு என்னன்ற ரிசல்ட் சுப்ரீம் கோர்ட்ல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு டிஃபைன்டு ஸ்ட்ரக்சரா எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். அரசியலமைப்பு மிக உயர்ந்த சட்டம், நாட்டின் மிக உயர்ந்த சட்டம். அதே மாதிரி 2 மெயின் எக்ஸ்பர்ட்ஸ், அரசாங்கத்தின் வெவ்வேறு நிலைகளுக்கு இடையான உறவையும் கான்ஸ்டியூஷன்ல சொல்லுது, அரசாங்கத்திற்கும் குடிமக்களுக்கும் இடையில் உள்ள உறவையும் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ல தெளிவுபடுத்துது. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனரி பிளான்ஸ். இப்போ கான்ஸ்டியூஷன் பத்தி என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாயிண்ட்டும். அடுத்தது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட், ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க மாதிரி நிறைய ஃபேக்சுவலான விஷயங்கள் வரும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ ரன்னிங் நோட்ஸ் மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. இது ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். இவரோட பேர், இதை வந்து ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இன்னும் கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு, ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்டிருக்காங்க.
ஸோ இவரோட பேர் பார்த்துக்கோங்க, பிரேம் பஹாரி நரேன் ரைஸதா. ஸோ இவர் தான் கான்ஸ்டியூஷனை முதல்ல கையிலே எழுதினவர். அது எந்த ஸ்டைலில் எழுதியிருக்காரு? இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருக்காரு. ஓகேவா? அதனால தான் இவர் வந்து காலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. பிரேம் பெஹாரி நரேன் ரைஸதா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில், இத்தாலிய ஸ்டைலில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்ட். இந்த பெயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலிகிராஃபர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யாருன்னு கேட்டா பிரேம் பெஹாரி நரேன் ரைஸதா. எந்த ஸ்டைலில் எழுதியிருக்காரு? இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருக்காரு. அடுத்ததா, வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்படின்னா வந்து ரெடியா ஒரு ஆன்சர் வேணும் இல்லையா? அரசாங்கத்தின் வடிவம், குடிமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலான உறவு, உறவை நிர்ணயிக்கும் மற்றும் அண்ட் விவரிக்கும். சரிங்களா? நிர்ணயிக்கும் அண்ட் விவரிக்கும். அதை எக்ஸ்பிளைனும் பண்ணும், அதை டிட்டர்மைனும் பண்ணும். சட்டங்கள் மற்றும் விதிகள் அடங்கிய ஆவணம் அரசியலமைப்பு எனப்படும். இவ்வளவுதான் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அதை எழுதிடலாம். A document containing laws and rules which determine and describe. ஸோ ரெண்டுமே பண்ணும், டிட்டர்மைனும் பண்ணுது, டிஸ்கிரைபும் பண்ணுது. The form of government relationship between the citizens and the government is called constitution. What is constitution? இந்த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கு, நம்ம இந்தியாவில் அரசியலமைப்பு எப்படி இருக்குன்னா ஒரு புத்தகமா இருக்கு அப்படின்னா அதுலேயே தெரியுது. என்ன வச்சிருக்காங்க? எழுதி வச்சிருக்காங்க. அதனால நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லலாம்? ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். அப்போ இதுலேயே தெரியுது. அப்போ இந்தியாவில் உலகத்தில் வேற எங்கேயாவது எப்படி இருக்கும் அரசியலமைப்பு? எழுதாம கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா நம்மளோட ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்கேயா ஒரு இடத்துல அன்ரிட்டன் இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனும் இருக்கு. அப்போ ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இந்தியா கான்ஸ்டியூஷன் எழுதி வச்சிருக்கு? ஏன் நம்மளும் எழுதாம வச்சிருக்கலாமே? எழுதாம வச்சிருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் யூகே. யூகேல கான்ஸ்டியூஷன் எழுதவே இல்லை, அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அங்க. ஏன் நம்ம யூகேவோட கான்ஸ்டியூஷன் எடுக்கல? நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி கீழே தான் இருந்தோம் இல்லையா? யூகே கவர்மெண்ட் தான் நம்மளை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது ஏன் நம்ம யூகே மாதிரி பண்ணாம நம்ம ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எடுத்திருக்கோம், எழுதி வச்சிருக்கோம். நம்ம எங்க இருந்து எடுத்திருக்கோம்? யூஎஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். ஏன் நம்ம யூஎஸ்ஏ ஃபாலோ பண்ணிக்கோம், யூகேவை ஃபாலோ பண்ணிருக்கலாமே? இதுக்கான காரணம். ஸோ இதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரே நாள்ல உருவாகல இல்லையா? அவங்க ஒரு 2 வருஷம் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த 2 வருஷத்துல கூட உருவாகல. அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய நாட்டை பத்தி படிச்சு நிறைய நாட்டுல இருந்து எடுத்து கோத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புதிய புத்தகமா உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூஷன் உருவான கதை, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், கான்ஸ்டியூஷன் என்னெல்லாம் சொல்லியிருக்கு, இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸாக பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டியோட சிலபஸ் வந்து கவர் ஆயிடும். அப்போ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன், ஹேண்டி டெஃபினிஷன் எழுதி வேணா வச்சுக்கோங்க, ரிப்பீட்டடாக படிச்சுக்கலாம். குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ்லாம் வாட் இஸ் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற கேள்வி கேட்டு தான் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. 2 கேள்வியாக வரும். அப்போ அந்த வாட் இஸ் கான்ஸ்டியூஷனில் ஒரு ஹேண்டியாக ஒரு டெஃபினிஷன் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த டெஃபினிஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, புத்தகத்தில் கூட இல்லை. இப்போ எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் யூஸ் ஆகும். ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்லாம் வித்தியாசம் அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். யூகேலேருந்து நம்ம என்னென்னலாம் எடுத்திருக்கோம் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி, சில விஷயங்கள் ஏன் எடுக்கலை, அந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள அடுத்தடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். கடைசியாக வந்து நம்ம இப்போ கான்ஸ்டியூஷன் இருக்குது இல்லையா, இந்திய அரசியலமைப்பு இருக்குது, ஒன்று எழுதி வச்சுருக்கோம், அதை பற்றி தான் படிக்க போகிறோம். அதோட தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த கிளாஸ் வந்து இது பண்ணிடலாம், முடிச்சுக்கலாம். இப்போ அரசியலமைப்பின் அவசியம், நீட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க எப்படி வேணால் இருக்க முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு வரை நெறிமுறை இருக்குது. அதே மாதிரி ஒரு நாட்டில் இருக்கவங்களும் எப்படி வேணால் இருக்க முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு வரை நெறிமுறை இருக்குது. அதுக்காக தான் கான்ஸ்டியூஷன். இது வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனுக்கான காரணம். ரெண்டாவது கான்ஸ்டியூஷன் இப்போ சொன்னதுலேருந்தே எடுத்துடலாம். ஸோ ஒருத்தர் இன்னொருத்தரோட பவர் எடுத்துருவான் இல்லையா? இப்போ வந்து லெஜிஸ்லேட்டிவ், சட்டம் இயற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா சட்டம் அமல்படுத்துறவங்க பவர் எடுத்துட்டாங்கன்னா, சட்டம் இயற்றவங்க பார்த்தீங்கன்னா சட்டத்தை இன்டர்பிரட் பண்ணுற அந்த ஜுடிஷியரோட பவர் எடுத்துட்டாங்கன்னா, அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் பவரை டிவிஷன் பண்ணி கொடுத்துடணும். எல்லாத்துக்கும் ஸ்டேட்டுக்கு அதுக்குண்டான பவர், சென்ட்ரலுக்கு அதுக்குண்டான பவர், அவங்க 2 பேத்துக்கு சேர்ந்து இருக்க பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவரை பிரித்து கொடுத்துடணும். ஸோ இதெல்லாத்துக்கும் காரணமாக தான், இதுக்கெல்லாம் தான் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரு தேவையே இருக்குது. ஸோ ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஹாவ் அ கான்ஸ்டியூஷன் தட் கவர்ன்ஸ் தம். எல்லா டெமோக்ராட்டிக் ஜனநாயக நாட்டிலையும் கான்ஸ்டியூஷன் இருக்குது. சரிங்களா? கான்ஸ்டியூஷன் இருந்தால் தான் ஜனநாயக நாடுன்னு சொல்ல முடியும். ஆனால் அந்த கான்ஸ்டியூஷன் ரிட்டனாக இருக்கலாம், அன்ரிட்டனாக இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒன்று எல்லா நாட்டுக்கும், டெமோக்ராட்டிக் நாட்டுக்கு இருந்துக்கணும், ஜனநாயக நாட்டுக்கு இருக்கணும். அப்போதான் அது மக்களாட்சின்னு சொல்ல முடியும். இன்னொன்று, கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி puts down certain principles that form basics of any kind of state that we as citizens desire to live in. இப்போ கான்ஸ்டியூஷன், ஒரு நாட்டோட கான்ஸ்டியூஷனை எடுத்து படித்தாலே தெரியும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்க, எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே இருக்கும் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது சும்மா எழுதிட்டு அந்த மக்களை அதுக்கு உண்டான புகுத்த முடியாது.
ஆல்ரெடி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏத்த மாரி தான் கான்ஸ்டிடியூஷன் எழுத முடியும். அந்த மாரி தான் எழுதியிருக்காங்க. நம்ம நாட்டுக்கும், நெறைய நாட்டுக்கும் அந்த மாரி தான் எழுதியிருக்காங்க. இப்போ அந்த மக்களோட அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நாட்டோட கான்ஸ்டிடியூஷன படிச்சா தெரிஞ்சுக்கலாம். கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் அவர் சிஸ்டம். இந்த ஃபண்டமெண்டல், இந்த அடிப்படை, இந்த சுப்ரீம் இத வந்து ரிப்பீட்டடா இருக்கு. அப்புறம் கண்ட்ரிஸ் யூசுவலி ஆமா இது ரொம்ப முக்கியம் பாருங்க. எல்லாத்துக்கும் பவர பிரிச்சு குடுக்குறதும் இல்லாம, கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்களே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைவர்ஸ்டா இருப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா தான். ஸோ இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ரிலிஜியன், நெறைய லாங்குவேஜஸ், நெறைய டைவர்ஸ்டா இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஏத்த மாரியும் அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கணும். ஸோ இது 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 எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்காக தான் இந்த கான்ஸ்டிடியூஷன் தேவைப்படுது. நீட் ஆஃப் த இன்னும் நெறைய பாயிண்ட் நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஒரு 4, 5 பாயிண்ட் இருக்கு. இன்னும் கூட நெறைய பாயிண்ட்ட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷன் இருந்துச்சு அப்படின்னா, அத்தாரிட்டேட்டிவ் கவர்ன்மென்ட் வரக்கு வாய்ப்பில்ல. அதிகமா வாய்ப்பு கிடையாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனோட தேவையில வந்து எழுதிக்கலாம். இன்னொன்னு நம்ம இனி அடுத்தடுத்த கிளாஸஸ்ல வந்து இப்படி தான் பார்க்க போறோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் இந்த புத்தகத்தோட ஹிஸ்டரி வரலாற்று பின்னணி பார்க்க போறோம். இந்த வரலாற்று பின்னணியில எப்படியெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் உருவாச்சு? உருவாகுறதுக்கு முன்னாடி சரிங்களா? உருவாகுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரிட்டிஷ் ஆட்சி கீழ இருந்தோம் இல்லையா? ஸோ அப்ப அந்த வரலாற்று பின்னணி எல்லாத்தையும் பார்க்கிறது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். இத பார்ப்போம். இது ரொம்ப முக்கியம். இதுல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரும். நெறைய ஃபேக்சுவலான விஷயங்கள் வருது. நெறைய சட்டத்தோட நம்பரு, ஐ மீன் இயரு, ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கலாம். அடுத்தது இந்த இந்திய அரசியலமைப்போட மேக்கிங் எப்படி உருவான கதை சரிங்களா? உருவான கதை பார்க்கலாம். அந்த 2 வருஷத்துல நடந்த உருவான கதை. நெறைய டிபேட்ஸ் நடக்கும். யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க? அது ஒரு பிரைம் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனா அம்பேத்கர் இருந்தாரு. ஸோ அம்பேத்கருக்கு என்னலாம் வேலை? ஏன் அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? அதெல்லாம் மேக்கிங்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளோட சிலபஸ்ல பாதி. சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய தன்மைகள், ஃபீச்சர்ஸ பத்தி பார்க்க போறோம். ஸோ அது என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு? என்னெல்லாம் ஷெட்யூல்ஸ் இருக்கு? ஏன் பார்ட்ஸ், ஷெட்யூல், ஆர்டிகல்னு பிரிச்சு வச்சிருக்காங்க? அதெல்லாம் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். அடுத்தது பார்ட்ஸ். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்குள்ளே பார்ட்ஸ் வந்துரும். பார்ட்ஸ் அப்படின்னா, இந்த பிரியாம்பல், யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு உண்டான ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் ரிலேட்டடா நம்ம ஒரு கிளாஸஸ்லயும் பார்க்க போறோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். கான்ஸ்டிடியூஷன் ஒரு உருவான கதை பார்க்கலாம். அதோட தன்மைகள், ஃபீச்சர்ஸ பார்க்கலாம். அப்புறம் அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ். அத பிரிச்சு பிரிச்சு ஒரு ஒரு ஆர்டிகலா, ஒரு ஒரு டாபிக்கா வந்து ஒரு கிளாஸ்ல பார்க்கலாம். அதே மாரி இன்னொன்னு இந்தியாவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவ வந்து பாராளுமன்ற ஜனநாயகம் சொல்லுவாங்க. இது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படிங்கிறத நான் ஃபர்தர் கிளாஸ்ல டிஃபைன் பண்றேன். இந்தியாவ வந்து பாராளுமன்ற டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. சரிங்களா? வேற என்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, இது சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். யுஎஸ் இருக்கு பார்த்தீங்களா? யுஎஸ்ஸ வந்து பிரசிடென்டல் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்டல் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. இந்தியாவ என்ன சொல்றாங்க? பார்லிமென்ட் டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. இது 2க்கும் வித்தியாசம் தெரிஞ்சாலே போதும். ஏன் இது பிரசிடென்ட் டெமோக்ரஸி? ஏன் இது பார்லிமென்ட் டெமோக்ரஸி? நம்மளே தெரியும். இப்ப நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறீங்க. யுஎஸ் பிரசிடென்ட் அங்க போனாரு. யுஎஸ் பிரசிடென்ட் இந்த சைன் பண்ணாரு அப்படின்னு பார்ப்போம். அதே மாரி இந்தியாவ பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா பிரசிடென்ட் வேற நாட்டுக்கு போனாரு. இந்தியா பிரசிடென்ட் இந்த இத சைன் பண்ணாரு ஒப்பந்தத்த அத விட இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வேற நாட்டுக்கு போனாரு. இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் இந்த முக்கியமான ஒப்பந்தம் சைன் பண்ணாரு. இப்ப அந்த மாரி தான் கேள்விப்படுறோம். இப்ப அதிலேயே டிஃபரன்ஸ் தெரியுது. நம்ம இதுல பிரைம் மினிஸ்டருக்கு அதிக பவர், பார்லிமென்ட்க்கு அதிக பவர். அதனால நம்மளோடது பார்லிமென்ட் டெமோக்ரஸி. இதே யுஎஸ் எடுத்துட்டா யுஎஸ்க்கு பிரசிடென்ட்க்கு அதிக பவர், பிரசிடென்ட் டெமோக்ரஸி. இப்ப பிரசிடென்டியல் சிஸ்டம்க்கும் பார்லிமென்டரி சிஸ்டம்க்கும் வித்தியாசங்கள்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல. அடுத்தது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை த பிரைம் மினிஸ்டர். இதான் நம்மளோட பார்லிமென்டரி கவர்மெண்ட். பார்லிமென்டரி கவர்மெண்ட்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட். பிரைம் மினிஸ்டர் எதுக்கு ஹெட்? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு ஹெட். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எங்க இருப்பாங்க? பார்லிமென்ட்குள்ள இருப்பாங்க. பார்லிமென்ட்ல பர்டிகுலரா லோக்சபால இருப்பாங்க. லோக்சபா, ராஜ்யசபா 2 சேர்ந்தா பார்லிமென்ட். அப்புறம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இந்த அடிப்படை உரிமைகள் குடுத்திருக்காங்க. அதுவும் அடிப்படை உரிமைகள் குடுத்தது மட்டும் இல்லாம, அது ஜஸ்டிஃபையபிளா குடுத்திருக்காங்க. ஜஸ்டிஃபையபிள் அப்படின்னா வந்து நியாயமான அடிப்படை உரிமைகளா குடுத்திருக்காங்க. அது என்ன ஜஸ்டிஃபையபிள்? ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அதுக்கு உண்டான நியாயம் வாங்குறதுக்காக நீங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். இதான் ஜஸ்டிஃபையபிள். இதே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இன்னும் நெறைய இருக்கு. அடிப்படை கடமைகள் இருக்கு. ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி டிபிஎஸ்பி. இன்னும் நெறைய இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்டிஃபையபிள் கிடையாது. அப்படின்னு குடுத்துருவாங்க. அப்படின்னா, அது உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ முடியாது. நீங்க யாரையும் கேள்வி கேட்க முடியாது. ஸோ அதான் நான் ஜஸ்டிஃபையபிள். ஆனா நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ ஜஸ்டிஃபையபிளாவே குடுத்துட்டாங்க. அடுத்தது ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஹேவ் ஆல்சோ பீன் ஆடட். இது வந்து பின்னாடி காலத்துல ஆட் பண்ணது. இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வரும்போது 1949, 50 காலகட்டத்துல
அடிப்படை கடமைகள் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் இல்லவே இல்லை. பின்னாடி 42வது சட்ட திருத்தம் மூலியமா ஆட் பண்ணாங்க. அடுத்தது டிபிஎஸ்பி நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து வெல்ஃபேருக்காக. இதெல்லாம் என்ன, இது இப்போ டிபிஎஸ்பினா என்னன்னு பார்க்குறதே நம்ம ஒரு 2 கிளாஸ் தேவைப்படும். அதனால இப்போ உங்களுக்கு புரியாது அப்படின்னாலும் வரக்கூடிய கிளாஸஸ்ல புரிஞ்சிடும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறதே ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறதே ஒரு 4-5 கிளாஸ்ல பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. இதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நான் வந்து கான்ஸ்டியூஷன் ஏன் தேவை அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் பர்ஃபார்ம் ஃபாலோயிங் ஃபங்க்ஷன், இந்த பின்வரும் இது டியூட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து பின்வரும் விஷயங்களை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கான்ஸ்டியூஷன் தேவைப்படுது. அப்படின்னா பின்வரும் ஃபங்க்ஷன் என்னெல்லாம்? ஒரு அரசியலமைப்பு என்பது ஒரு சமூகத்தின் உறுப்பினர்களுக்கிடையே குறைந்தபட்ச ஒருங்கிணைப்பை அனுமதிக்கும் அடிப்படை விதிகளின் தொகுப்பை வழங்குவதாகும். சரிங்களா? பேசிக் ரூல்ஸ். ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் ஒரு பீப்புளுக்கும் எப்படிலாம் ரிலேஷன் இருக்கு, ஒரு பீப்புளுக்கும் இன்னொரு பீப்புளுக்கும் எப்படியெல்லாம் ரிலேஷன் இருக்கு, எல்லாத்தோட டவுட்டும் நீங்க எங்க போய் பார்த்தா கிளியர் ஆயிரும், கான்ஸ்டியூஷன் பார்த்தா கிளியர் ஆயிரும். அதே மாதிரி யாருக்கு என்ன பவர் இருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் ஏன் தேவை, இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாம் கான்ஸ்டியூஷன் பண்ணுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள். லிமிட், ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு லிமிட்டோட தான் இருக்கணும். அதுதான் வந்து ஒரு லைனெல்லாம் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஜுடிஷியரிக்கு அதோட வேலை என்னவோ அதுதான் பண்ணும். அதோட வேலை லாவை இன்டர்பிரட் பண்றதுதான். ஆனா அதோட வேலை லாவை மேக் பண்றது கிடையாது. லா மேக் பண்றதுக்கு யாரு? அதுக்கு தான் லெஜிஸ்லேட்டிவ் இருக்கு. லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பண்ணக்கூடாது. அது பண்றதுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒருத்தங்க அதோட லிமிட்ல இருக்கணும். ஆனா சில டைம் என்ன பண்றாங்கன்னா அதை லிமிட்ல இருந்து தாண்டிடுறாங்க. ஜுடிஷியரி என்ன பண்ணுது அப்படின்னா லாவை இன்டர்பிரட் பண்ற வேலையை பார்க்காம லாவை மேக் பண்ற வேலையை சில இடங்கள்ல பண்ணுது. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம ஜுடிஷியரி பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அந்த பேசிக் லைனை போட்டு வச்சிருக்கு கான்ஸ்டியூஷன். ஆனாலும் சில இடங்கள்ல அந்த கான்ஸ்டியூஷன்ல போட்டு அந்த லைனை மீறுறாங்க. சரிங்களா? கான்ஸ்டியூஷன்ல போட்ட லைனை மீறுறாங்க. அது எந்த மாதிரி காரணகட்டத்துக்கெல்லாம் மீறுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ லாஸ்டா வந்து பேட்ரிக் ஹென்றி, சரிங்களா? இவர் வந்து ஒரு யூகே ஆஃபீஸர், சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து சொல்லியிருக்காரு, கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த கவர்மெண்ட் டு ரெஸ்ட்ரெயின் த பீப்புள், இட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த பீப்புள் டு ரெஸ்ட்ரெயின் த கவர்மெண்ட். சிம்பிளா இது என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டியூஷன் வச்சுட்டு அதுக்குள்ள பீப்புளை போடக்கூடாது அப்படிங்கிறாரு சிம்பிளா. சரிங்களா? ஒரு இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிட்டு அதுக்குள்ள பீப்புளை புகுத்தக்கூடாது. பீப்புள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கான்ஸ்டியூஷனை உருவாக்குங்க அப்படிங்கிறதா வந்து பேட்ரிக் ஹென்றி அப்படிங்கிறவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிதான் கான்ஸ்டியூஷன் இருக்கு, நான் ஆரம்பத்துல இருந்து சொன்ன மாதிரி. ஸோ இதோட வந்து நம்ம வந்து இந்த இன்ட்ரோடக்டரி கிளாஸஸ், இப்போ கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது எதுக்கு, அதோட தேவை அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ். இனி அடுத்தடுத்த கிளாஸஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு டாபிக் எடுத்து அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம்.